குட் மார்னிங். எல்லாருமே ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போவே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்பீடாக பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் ரொம்ப சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறது 6th ஸ்டாண்டர்ட் அதாவது தமிழ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன அந்த ஆர்டர் தான் நோட் எடுத்துருக்கோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் 1. ஓகேவா? இன்பத்தமிழ் எடுத்தோடனே 6th ஸ்டாண்டர்ட் எடுத்தோடனே ஒரு இன்பம். ஓகேவா? இன்பம் எழுதுனது இன்பத்தமிழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எழுதுனது பாரதிதாசன். அப்படி தமிழை கொஞ்சுவார். ஆக்சுவலி இது ஒரு பாட்டாக வரும், சினிமா சாங்காக வரும். தமிழுக்கு அமிதென்று பேர் அந்த தமிழின்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எடுத்தோடனே அந்த பாட்டுன்றதை ஞாபகம் தரணும். இன்பத்தமிழ் பாரதிதாசன். ஸோ தமிழை எப்படி கொஞ்சுறாரு அப்படின்னா, கண்ணே மணியே குழந்தை அமுதம் நிலவு மனம் அப்படின்லாம் சொல்லிட்டு தமிழை கொஞ்சுறாரு. இந்த பாட்டில் எப்படி வரும், பொறுத்துக்க வரும் அப்படின்னா, விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், கவிதைக்கு வாள், சோர்வுக்கு தேன், சமூக வளர்ச்சிக்கு நீர், வாழ்விற்கு ஊர். வேல் ஏன் ஆயுதத்தை அதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, கூர்மையான கருத்துக்களை சொல்கிறவங்க புலவர்கள். ஸோ அதனால் வேல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், கவிதைக்கு வாள், சோர்வுக்கு தேன், சமூக வளர்ச்சிக்கு நீர், வாழ்விற்கு ஊர். ஓகேவா? நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி. அடுத்து பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இவர் புரட்சிக்கவி பாரதிதாசன். அதுக்கப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் அவரோட பேர்கள். அடுத்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் சொல்கிறது காசி ஆனந்தன். ஓகேவா? அடுத்து செகண்ட் யூனிட் கனிச்சாறு தமிழ் கும்மி. கனிச்சாறுலேருந்து தமிழ் கும்மி எழுதினது பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு அப்படின்ற புக்கில் தமிழ் கும்மி எழுதினது பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம். இவருக்கு புனைப்பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சித்திரவதை பண்ணுவாங்க, ஏறி 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 ஏறின்னு போட்டு அவரை சித்திரவதை பண்ணுவாங்க. ஸோ அவர் எழுதினது கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இந்த இதழ்களில் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள், ஆழிப்பெருக்கு கடல் கோள். மேதினி அப்படின்னா உலகம், மேதினி உலகம். ஊழி இல்லை, ஒரு பெரிய காலத்தை தான் ஊழி சொல்லுவாங்க, லாங் பீரியடு. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ள அறியாமை. வான் தோன்றி வழி தோன்றி அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அதை எழுதினது வாணிதாசன். அடுத்து வளர் தமிழ். 6000க்கு மேற்பட்ட லாங்குவேஜஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குது. என்று பிறந்தவள் என்று உணராதவள் என் தாய் அப்படின்னு தமிழ் தாயை பற்றி சொன்னது யார்? பாரதியார். தமிழில் வளஞ்சொல்லி எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது, இடஞ்சொல்லி எழுத்துக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா ல, அவ்வளோதான். டயல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் அப்படின்ற வேர்டு ஃபஸ்ட்டு எதில் வந்துச்சுன்னா தொல்காப்பியத்தில் வந்துச்சு. தமிழன் கிளவியும் தமிழ் அப்படின்ற ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் வந்திருக்கு. இமிழ்கடல் வேலியை கடந்தன்னு வரும். அடுத்து தமிழன் அப்பர் தேவாரத்தில் தமிழன் அப்படின்னு தமிழன் கண்டாய். திருத்தாண்டகம் அதில் அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்னு வந்திருக்கு. அக்ரிணை அல் ப்ளஸ் திணை, உயர்வு இல்லாத திணை. பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகு இனிப்பு இல்லாத காய். மா எதெல்லாம் மான்ற அது ஒரு ஓரெழுத்து ஒரு சொல் மீன் பண்ணுது அப்படின்னா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அடுத்து தாவர இலைப்பெயர்கள். இலைப்பெயர்கள் ஆல், அரசு, மா, பலா, வாழை. இதெல்லாம் இலைப்பெயர்கள். இலைன்ற வேர்டு ஆல், அரசு, மா, பலா, வாழை. அடுத்து கீரை, அகத்தி, பசலை, முருங்கை. அடுத்து புல் அப்படின்னா அருகம்புல், கோரப்புல். ஸோ இலைனா ஆல், அரசு, மாப்பலா, வாழை. கீரைனா அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. புல்னா அருகம்புல், கோரைப்புல். தாள்னா நெல், வரகு. இதெல்லாம் தாளில் வச்சிடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைனா மல்லித்தலை கொடுங்கன்னு கேட்பாங்களா. மடல்னா மடல் மாதிரி இலை இதில் இருக்கும். சப்பாத்தி கல்லியில், தாளையில். சப்பாத்தி கல்லி, தாளையில். தோகைனா கரும்பு தொகை, நாணல் தொகை. அடுத்து ஓலைனா பனை ஓலை, தென்னை ஓலை. கூந்தல்னா கமுகுக்கு இன்னொன்று பாக்கு.
ஸோ இலைனா ஆள், அரசு, மாப்பழா வாழை, கீரை அகத்திக்கீரை, பசலைக்கீரை, புல் அருகம்புல், கோரைப்புல், தாள் நெல் வரகு, தலைனா மல்லித்தலை, மடல் அப்படின்னா சப்பாத்தி கள்ளி, தாளை, தொகைனா கரும்பு தொகை, நாணல் தொகை, ஓலை பனை ஓலை, தென்னை ஓலை, கூந்தல்னா கமுகு, இன்னொரு இது வந்து பாக்கு. வாட்ஸ்அப் தமிழில் வந்து புலனம். செயலிக்கு செயலினா ஆப்பு. ஆப்பை என்ன சொல்கிறாங்க? செயலி. ஆப்னா செயலி. வாட்ஸ்அப்னா புலனம். அடுத்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பரை தமிழ் லெட்டர்ஸில் எப்படி சொல்லலாம்? ஷார்ட்கட் என்ன? காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். 1க்கு வந்து திரும்ப க, 0க்கு 0 தான். க 0. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஷார்ட்கட். அடுத்து வேளாண்மை. வேளாண்மை வந்து கலித்தொகை. வேளாண்மை வந்து அதாவது வேளாண்மை அப்படின்ற வேர்டு இது எந்தெந்த வேர்டு எதில் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். வேளாண்மை, கலித்தொகை, உழவர், நற்றிணை. வேளாண்மை பண்ணிவிட்டு களி சாப்பிடுவாங்க. உழவர்கள் நல்லவங்களாக இருப்பாங்க. பாம்பு குறுகி தான் போகும். குறுந்தொகை. வெள்ளம் வந்து 10 அந்த போர் 10 போர் நடக்கும்போது அப்படி வெள்ளமே வந்து அடிச்சுட்டு போயிடும். அந்தளவுக்கு வரும். முதலை அப்படின்னா குறுகி போகும். கோடைனா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ அகநானூறு. அடுத்து உலகம். உலகத்தை சுற்றி வந்து வர சொன்னால் அப்பா அம்மாவை சுற்றி தான் முருகன். ஸோ திருமுருகாற்றுப்படை. அடுத்து இது எல்லாமே தொல்காப்பியத்தில் வரும், திருக்குறள்லேயும் வரும். சரியா? ஊர் அதாவது தொல்காப்பியத்தில் என்ன பார்ட்டில் அது வருது அப்படின்னா அகம். ஊர்னா அகம். ஊர் கட்டுப்பாடு போட்டுருவாங்க, உள்ளே இருக்கணும். அன்பு கிளவி, உயிர் கிளவி. மகிழ்ச்சி கற்பியல்ல. புகழ் வேற்றுமை. செல் புறம் ஒளி கிளவி. முடி வினை. மீன் குறுந்தொகை. அரசு திருக்குறள். செய் குறுந்தொகையில் வரும். பார்னா பெரும்பான்மைப்படையில் வரும். வேளாண்மை கலித்தொகை, உழவர், நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் 10 முதலை குறுந்தொகை, கோடை அகநானூறு, உலகம் வந்து திருமுருகாற்றுப்படையில் வரும். அது போக வந்துட்டு தொல்காப்பியத்துலேயும் வரும். உலகம். ஊர்னா அகம். அன்பு அப்படின்னா கிளவி. உயிர் கிளவி. மகிழ்ச்சி வந்து கற்பியல். புகழ் வேற்றுமை. செல்புறம் ஒளி கிளவி. முடி வினை. மீன் குறுந்தொகை. அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. பார் பெரும்பான்மைப்படை. அடுத்து நீண்ட காலம் நீ நீடூடி வாழ வேண்டும் அப்படின்னு பாட்டு பண்ணது வந்து அறிவு மதி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் அப்படி இந்த சுனாமி வந்தப்பெல்லாம் கார் அப்படி அடிச்சுட்டு போயிடும். கார் 40. கடல் நீர். தேன் நிறைந்த அத்திமலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். சரியா? ரியோ தி ஜெனீரியா அங்கே வந்து என்ன நடந்திருக்கு? ஒலிம்பிக் நடந்துச்சு இல்லையா? அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் வந்து 2016 நடந்திருக்கு. அதில் வீரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வாங்கினது யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன். வருஷமும் ஆக்சுவலி ஏதாவது ஒரு கொஸ்டின் வருஷத்தை வச்சு தமிழ்லேயும் கேட்குறாங்க. ஸோ வருஷத்தெல்லாம் கூட நம்ம கடைசி ரிவைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்துக்கோங்க 2016. அடுத்து கனவு பலித்தது. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். இந்த அறிவியல் உண்மையை வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இதில் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறளில் கார் 40, திருப்பாவை. காரில் இருந்து ஒரு பாவை பார்த்துட்ருக்காங்க. காட்டுக்குள்ளே தான் ட்ரெக்கிங் காரில் போவாங்க. ஒரு பாடல் வந்து சாங் வேறு ஓடிட்டுருக்கு. அப்போ பார்த்து என்ன ஆகுது? கடல் நீர் மேலே ஆவியாகி போகிறத பார்த்துட்ருக்காங்க. திருக்குறள் எல்லாமே சொல்லும், அதனால் இதையும் சொல்லும். முல்லைப்பாட்டு, பரிபாடல், கார் 40, திருப்பாவை. ஆழ அமுக்கி முகப்பினும். இதை சொன்னது வந்து ஔவையார். ஆழ அமுக்கி முகப்பினும். காயத்தை வெண்ணிற ஊசியால். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். காயத்தை வெண்ணிற ஊசியால். அந்த 10 தான் போராக நடக்கும். ஸோ காயம் வந்துடும். வெண்ணிற ஊசியால் தைக்கிறாங்க. சுறா தாக்கி. சுறா நல்ல படம் தான். நற்றிணை. சுறா தாக்கி நரம்பினால் தைத்த அந்த சயின்டிஃபிக் உண்மையை சொன்னது வந்து நற்றிணை. தொலைநோக்கி கலிலியோ கண்டுபிடிச்சார். அதே மாதிரி திணையளவு புல்நீர் நீண்ட புனையளவு. இதை வந்து பாடினது யாருன்னா திருவள்ளுவ மாலையில் கபிலர். தமிழ் சயின்டிஸ்ட் வந்து யார்? ஏபிஜே அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை. இஸ்ரோவோட ஹெட் வந்து இப்போது சிவன். தமிழ் லெட்டர்ஸ். வகை தொகை. இலக்கணம் வந்து 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம் வந்து 5 வகை. இந்த மாதிரி வகை எத்தனை வகைப்படும் அப்படி கூட கேட்பாங்க. ஸோ இலக்கணம் 5 வகைப்படும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வர்றது இலக்கணம் பற்றி தான். ஸோ 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மெய் வந்து அரைமாத்திரை. குறில் 1, நெடில் 2. ஆயுதம் வந்து அரைமாத்திரை. புள்ளி இருந்தாலே அது அரைமாத்திரை தான். அடுத்து யூனிட் 2 வந்து சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சேர மரபு 2ஆம் நூற்றாண்டு. திங்களை போற்றுறதும் ஞாயிறு போற்றுறதும் அடுத்து மாமலை போற்றுறதும் எழுந்தது வந்து இளங்கோவடிகள். கொங்குனா மகரந்தம். அலர்னா மலர்கள். திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்னாலான சிகரம்.
ஓகேவா. கொங்குனா மகரந்தம், கொங்கு மகரந்தம். அலர்னா மலர்தல். திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்னாலான சிகரம். கோட்டுனா சிகரம், ஸோ பொன்னாலான சிகரம். மேருனா இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அலினா கருணை. ஸோ காவிரி ஆறு ஆட்சி செய்த சோழ மன்னன். ஓகேவா. சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம். சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன ஸ்பெஷல்? தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எல்லாம் சிலப்பதிகாரம். கழுத்துக்கு அணிவது தார். கழுத்துக்கு அணிவது தார். கணையாளி மோதிரம். மேகலைனா ஒட்டியானம். ஓகேவா. அடுத்து காணி நிலம் வேண்டும் சொன்னது யார்? பாரதி. காணி நிலம் வேண்டும். 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர் சுப்பிரமணியன். இயற்பெயர் எட்டயபுரம் மன்னன் தான் பாரதியின் பேர் வச்சார். காணி நிலம். காணினா நில அளவு. சித்தம்னா உள்ளம். சித்தம் மகிழ. பாரதி பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் எழுதினாங்க. கேணினா கிணறு. நிலா ப்ளஸ் ஒளி நிலா ஒளி. நில ஒளின்னு தான் நமக்கு டக்குன்னு வரும். நிலா ப்ளஸ் ஒளி நிலா ஒளி. ஓகேவா. அடுத்து முத்துச்சுடர் போல இருந்தது எதுனா நிலவொளி. தூய நிற மாடம். சித்தம் மகிழ தென்றல். அவ்வளோதான். சிறகின் ஓசை. வலசை போதல். பறவை இடம்பெயர்தலுக்கு பேர் தான் வலசை போதல். மேக்ஸிமம் நீர்வாழ் பறவைகள் தான் இடம்பெயரும். எதுக்காக இடம்பெயருது? உணவுக்காக, இருப்பிடத்துக்காக, டெம்பரேச்சர்னால், இனப்பெருக்கத்துக்காக. ஸோ எதை வச்சு இடம்பெயருது அப்படின்னா நிலவு வச்சு, விண்மீன் வச்சு, புவியீர்ப்பு புலம் வச்சு. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலத்தை பேஸ் பண்ணி அது இடப்பெயர்ச்சி அடையுது. எப்படி போகுது? நார்த்துலேருந்து சவுத்துக்கு, வெஸ்ட்டுலேருந்து ஈஸ்ட்டுக்கு. நார்த்துலேருந்து சவுத்துக்கு, வெஸ்ட்டுலேருந்து ஈஸ்ட்டுக்கு போகுது. அதான் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. என்னென்ன சேஞ்சஸ் அப்படி இடம்பெறும் போது வருது? தலையில் சிறகு வருது. இறகு கலர் மாறுறது. அந்த உடம்புல முடி அதிகமாக வளர்றது. மொத்தமாகவே அது மாறி போயிரும்பாங்க. அடுத்து கப்பல் பறவை. எதை கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறோம்னா, சிறகடிக்காமல் கடல் தாண்டும். தரையிறங்கவும் செய்யாது, சிறகும் அடிக்காது. அது பாட்டு கடலை தாண்டி போயிடும். எது வரைக்கும் போகும்? 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். கப்பல் 4 லிட்டரா? ஸோ 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். எக்ஸாம்பிள் என்ன? கப்பல், கூளை, கடா. கடற்கொள்ளை பறவை. கடற்கொள்ளை பறவை, கப்பல், கூளை, கடா. அடுத்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி நாராய் செங்கல் நாரை அப்படின்னு சக்திமுத்தி புலவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின். இதுவும் அவர் தான். இப்படி தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின். ஈரோப்பிலேருந்து தமிழுக்கு இந்த செங்கல் நாரை பறவை பாட்டாக பாடியிருக்காரு. அழிந்து வருவது. சிட்டுக்குருவி இனம். இது கூடு கட்டி வாழக்கூடியது. ஆண் குருவி தொண்டை கருப்பாக இருக்கும். பெண் குருவிக்கு ஃபுல் பாடி மங்கிய பழுப்பாக இருக்கும். இது சிட்டுக்குருவி 3லேருந்து 6 எக்கு இருக்கும். அது 14 நாள் அடை காக்கும். 14 நாள் அடை காத்துட்டு 15ஆவது நாள் அது வெளில வந்துடும். துருவப் பகுதி தவிர எல்லா இடங்களிலும் இது இருக்கும். ஏன்னா இமயமலையில் கூட இருக்கும். 4000 மீட்டர் ஹைட்டில் கூட இது இருக்கும் அப்படின்றாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோனா கிட்டத்தட்ட இந்த டாக்ஸுக்கு இருக்க மாதிரி தான், 10 to 13 வருஷம். இந்தியாவின் பறவை மனிதர்னா டாக்டர் சலீம் அலி. இவர் எழுதினது என்ன? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாமல் பறவை இருக்கலாம், ஆனால் பறவை இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. எல்லாம் சொன்னதே சலீம் அலி தான். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சியை சொன்னது இவர் தான். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. ஆர்டிக் ஆலா இருக்கிறதுலே லாங் டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட முடியும்? 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் அது போகுமா. சரியா. அடுத்து ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவைகளை பற்றி படிக்கிற படிப்பு. சிட்டுக்குருவி நாள் எப்போ அப்படின்னா மார்ச் 20. மார்ச் 20 தான் சிட்டுக்குருவிகள் நாள். அடுத்து கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் எதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டு மேன் அண்ட் சி, அதிலேருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு. இதுக்கான வருஷம்லாம் முக்கியம். நோபல் ப்ரைஸ் எப்போ கிடச்சிச்சுன்னா 1954. கடலும் 4 லிட்டர் இருக்கும். 1 2 3 4. இதில் 5 லிட்டர் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ 54. 1954 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நோபல் ப்ரைஸ் இதுக்காக கிடச்சிருக்கு. எழுதுனது எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதில் ஹீரோவாக யார் வருவான்னா சாண்டிகோ. அதுதான் ஓல்டு மேன். அந்த பையன் மனோலின். இது கூட மேபி கேட்கலாம். ஹீரோ சாண்டிகோ அந்த தாத்தா. அந்த பையன் கூடைய போகிற பையன் மனோலின். அடுத்து முதல் எழுத்தும்
சார்பெழுத்தும். எழுத்துக்களோட வகைகள் வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18 முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். ஓகேவா. சார்பெழுத்துக்கள் வந்துட்டு ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, ஆயுத எழுத்தை வந்து என்னென்ன பேர், வேறு என்னென்ன பேர் அப்படின்னா இதெல்லாம் முக்கியம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கீனம், இதெல்லாம் ஆயுத எழுத்தை குறிக்கிற பேர்கள். கடல்னா பறவை, இந்த அகலம் பிராடு அப்படின்னு அர்த்தம். புல்னா பறவை, புல்னா பறவை, கடல்னா இந்த பறவை, புல்னா பறக்கிற பறவை. திங்கள்னா நிலவு, வானிலைனா வெதர், தட்பவெப்பநிலைனா கிளைமேட். ஓகேவா. தட்ப வெப்ப நிலை அப்படின்னா கிளைமேட்டு, வானிலை அப்படின்னா வெதர். அடுத்து திருக்குறள். திருவள்ளுவர் வந்து கிமு 31 நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி எழுதினது வந்து ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதினது வந்து பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது நெல்லை சு முத்து. பழைய கொஸ்டினில் இதில் இருந்து ஒரு பழைய கொஸ்டின் வந்திருக்கு டெட்டுக்கு. என்ன வந்திருக்குன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னது யார் அப்படின்னா நெல்லை சு முத்துவர். ஸோ இது ஒரு பழைய கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ ஆத்திச்சூடி ஔவை, புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது வந்து நெல்லை சு முத்து. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் எழுதிப்பார். ஔடதம்னா மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னு ஏபிஜே அப்துல் கலாம் யாரை சொன்னார் அப்படின்னா நெல்லை சு முத்துவை. இவங்க வந்து விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், இந்தியா நேஷ்னல் இதில் எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர். அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம். ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வு செய்வோம். இதெல்லாம் எழுதினது யாருன்னா பாடநூல் ஆசிரியர் குழு தான் எழுதியிருக்கு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்துக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்கில் எழுதினது வந்து பாரதியார். ஓகேவா. அடுத்து கணியனின் நண்பன். கணியனின் நண்பன் யாருன்னா காரல் கபக். செக் நாட்டை சேர்ந்த நாடக ரோபோ வேர்டான அடிமை. ஸோ கணியனின் நண்பன் காரல் கபக். காரல் கபக் செக் நாட்டை சேர்ந்த நாடக ரோபோ வேர்டு அடிமை என்றதை உருவாக்கினார். நாடக ரோபோ அவரோட நாடகத்தில் ரோபோன்ற மாதிரி அடிமை அப்படின்னு மீன் பண்ணுறதை உருவாக்குனது யார் அப்படின்னா காரல் கபக். எங்கே செக் நாட்டில் செக் வச்சுட்டாங்க ரோபோவுக்கு அந்த மாதிரி. ஸோ காரில் வந்து செக் வச்சுட்டாங்க ரோபோ. அடுத்து தானியங்கி. இதை வந்து என்ன யார் சொன்னாங்க அப்படின்னா பிரிட்டானியா. ஓகேவா. தானியங்கி பிரிட்டானியா. 1997 செஸ் சாம்பியன்ஷிப் வந்து கேரி காஸ்பரோ சாம்பியனாக இருந்த 1997 செஸ் சாம்பியனாக இருந்த கேரி காஸ்பரோவை வின் பண்ணது யார் அப்படின்னா டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இது யார் உருவாக்குனான்னா ஐபிஎம். இது எப்போ இவர் செஸ் சாம்பியன் ஆனது 1997. யார் எல்லாமே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ 1997 டீப் ப்ளூ ஐபிஎம். சவுதி அரேபியா தான் வந்து சோஃபியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு குடியுரிமை கொடுத்த சோஃபியான்ற ரோபோட்டுக்கு ஃபஸ்ட்டு குடியுரிமை கொடுத்த நாடு சவுதி அரேபியா. அடுத்து ஒளி பிறந்தது. இது வந்து கலாமோட ஃபேவரட் புக் எது அப்படின்னா திருக்குறள். அப்துல் கலாம் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அது அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த குறள்னால் அறிவு அற்றம் காக்கும் கருவி உள்ளளிக்க என்ற அரண். அவர் ரொம்ப அறிவாக இருப்பார்ல. ஸோ அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு அதை பற்றி இந்த திருக்குறள் சொல்லியிருக்காரு. அது போக லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, இதுவும் அவரோட ஃபேவரட். போலியோவுக்கு வந்து பாதுகாப்பு கருவி, அதாவது மேலே சேட்டலைட்டில் யூஸ் பண்ண பாதுகாப்பு கருவியோட கார்பனில் யூஸ் பண்ணி வெறும் 300 கிராமில் ஆர்டிஃபிஷியல் லெக் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. அடுத்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம எஜுகேஷன் வந்து நாளந்தா எஜுகேஷன் மாதிரி மாறும் அப்படின்னும், சன்லைட்லேருந்து ரிசர்ச் வரும், மார்ஸுக்கும் நம்ம போவோம். இப்போ வந்து என்ன அனுப்பியிருக்கோம், 525 கிலோகிராமில் நோமேன் சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்கோம், ஆளில்லா சேட்டலைட் அனுப்பியிருக்கோம். அடுத்து வந்து மார்ஸுக்கு நம்ம போவோம் அப்படின்றது எல்லாமே அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி அந்த யூனிட் இருக்கும். அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். முதல் எழுத்துனா உயிர் 12. உயிர் 12 வந்து மொழி முதல் எழுத்துக்களில் வரும். சரியா. மொழி முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும், உயிர் எழுத்துக்கள்னால் 12மே வரும். அடுத்து மெய்யெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் முதல்ல என்னென்ன வரும் இதில் வரைஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும். க ச த ப ந ம இதெல்லாம் வரும். க ச த ப ந ம வரும். அடுத்து ஞ ஏவல அங்கங்கே வரும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஞ ஏவல சில லெட்டர்ஸ் வரும். ஞாலேருந்து அங்கனம் இங்கனம்
அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. கணம் அப்படின்றது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அதெல்லாம் இல்லை, அங்கனம் இங்கனம் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. அடுத்து ஞால வந்து மொத்தம் 4 லெட்டர்ஸ். ஓகேவா? ஞால 4 லெட்டர்ஸ் வந்து வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால 4 டைம் சாப்பிடுவோம். ஸோ 4 லெட்டர்ஸ் மட்டும் வரும். ஏல 6, ஏவே பார்க்க 6 மாதிரி தான் இருக்கும் அப்படி திருப்பி போட்டால். அடுத்து வேல 8, இங்கே ஒரு முட்டை இருக்கா, ஸோ 2 முட்டை சேர்த்தா 8. ஸோ ஞால 4, ஏல 6, வேல 8. ஸோ இத்தனை லெட்டர்ஸ் தான் வந்து முதல்ல வந்து வரும். முதல்ல வராது இது மெய்யெழுத்து 18மே முதல்ல வராது. உயிர்மெய் வந்து டேனரல இதெல்லாம் வந்து உயிர்மெய் எல்லாமே வந்து வராது. ஆயுதம் வராது. ஞாஞ ஏவலை சில இது தவிர்த்து, இதே மாதிரி ஞாஞ ஏவனாலே சில இது தான் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஞாஞ ஏவ சில இது தான் வரும். ஸோ சில இது மட்டும் வருது, மற்றதெல்லாம் வராது. இறுதியில் என்ன வரும்? உயிர்மெய் தான் வரும். மெய் 11மே வந்து மெய் 11 வரும். சரி, அது இந்த பார்க்கு சில இது வந்து வராது. பார்க்கு, சர்ச் இதெல்லாம் தமிழ் வேர்டே கிடையாது இல்லையா? ஸோ வந்து கசட தபரில் ஒன்றுமே வராது. ஓகேவா? கசட தபரில் ஒன்றுமே வராது. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உயிர் எழுத்து எதுவுமே இறுதியில் வராது. உயிர்மெய் எல்லாமே வரும். மெய் எழுத்தில் 11 வரும். சரியா? 11 1 இறுதியில் வரும். அடுத்து இறுதியில் எது வராது? உயிர் எழுத்து எதுவுமே இறுதியில் வராது. ஆயுத எழுத்து இறுதியில் வராது. கசட தபர வராது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஞா வந்து உயிர்மெய்யில் இருக்க ஞாவும் வராது, மெய் எழுத்தில் இருக்க ஞாவும் வராது. ஞா மட்டும் இதில் அடிஷ்னலாக சேர்ந்துக்குது. அடுத்து கே நே அப்படிலாம் முடியாது. நோ சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னா கடைசியில் எதுவுமே சொல்லக்கூடாது, அந்த மாதிரி. அடுத்து இடையில் என்ன வரும்? மெய் எழுத்து வரும், உயிர்மெய் வரும், ஆயுதம் வரும், அளபடியில் மட்டும் உயிரெழுத்து வரும். உயிரெழுத்து நடுவில் வந்து பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு வராது. அது வந்து அளபடியில் மட்டும்தான் வரும். மற்றபடி மெய் எழுத்து வரும், உயிர்மெய் வரும், ஆயுதம் வரும், எல்லாமே வரும். அடுத்து 1921 மத்திய திரைக்கடலில் சி ப்ளூ பாதரச ஆவி லைட்டை வந்து ஆக்சுவலி வந்து 1921 மத்திய திரைக்கடலில் போயிட்டுருக்கிறப்போ கடல் ஏன் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து யோசிக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால உருவான விளைவு தான் ராமன் விளைவு. அதுக்கப்புறம் வந்து பாதரச ஆவி விளக்கை பயன்படுத்தி பென்சின், நிறமாலை காட்டி இப்படி நிறையா ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து அதெல்லாம் பண்ண டைம் வந்து 1928 பிப்ரவரி 28 அப்போ தான் வந்து இந்த ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சனால தான் வந்து தேசிய அறிவியல் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். சர் சிவி ராமன் இதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கலாமோட சுயசரிதை நூலுக்கு பேர் வந்து அக்னி சிறகுகள். அடுத்து புதுமைகளின் வெற்றியாளர் யார் அப்படின்னா சோஃபியா, அந்த ரோபோட்டை தான் சொல்கிறாங்க. அடுத்து டேர்ம் 1 ஃபுல்லாக முடிச்சாச்சு. டேர்ம் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரிவிஷன் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.